இருப்பிடங்கள், வியாபாரங்கள் மூலமாக தன் வசப்படுத்திக் கொள்வதும், பேராசையாலும் பொருட்களையும் இடங்களையும் கையகப்படுத்திக் கொள்ளும் உந்துதலுமே லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் ஆரம்ப புள்ளியானது. கோட்டைகள் கட்டியாயிற்று, படை பரிவாளங்கள் வந்தாயிற்று, எல்லைகள் பிரித்தாயிற்று. மனிதன் நாகரிகத்தின் பெயரில் ஆட்சியை துவங்கிக் கொண்டு இருந்த காலகட்டம் அது. இங்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். இந்த காலகட்டங்களில் அமெரிக்கா என்னும் பெரிய நாடு கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பல நாடுகள் எங்கோ தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. ஐரோப்பா, ஆசியா, சைனா என நிலங்களில் இருக்கும் மனிதர்கள் மட்டுமே அவர்கள் வர்த்தகம் புரிந்தார்கள். வில் அம்பு, அதாவது இரும்பும் தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்ட பின்புதான் உலக வர்த்தகம் விரிவடைந்தது. இங்கு ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ள எண்ணுகிறேன். தங்கத்தை விட இரும்பு ஒன்றுதான் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டது என்று வரலாறு எங்கிலும் தகவல்கள் காணப்படுகின்றன. அப்போது தங்கம் சேர்த்து வைத்துக் கொள்ளும் விலைக்கான பொருளாய் மட்டுமே இருப்பு வைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கில் அம்புகளும் ஈட்டிகளும் வாட்களும் தேவைப்பட அந்த காலத்தில் இரும்பு ஒன்றுதான் தேவைப்பட்டது. எவ்வளவு வாங்கினாலும் இரும்பின் தேவை இருந்து கொண்டே இருந்தது. கட்டிடங்கள் கட்டுவதானாலும் சரி, சிறைகள் உருவாக்கினாலும் சரி, இரும்பு தாகம் அப்போது அதிகம். 1 டன் இரும்பு கிடைத்தால் 1000 பெண்களை கூட ஒரு நாடு லஞ்சமாக கொடுத்தது. ஒரு சோகமான விஷயம். அதை பதிவு செய்வதில் தயக்கம் இருப்பினும் சொல்லித்தான் ஆக வேண்டும். காகித பணம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டங்கள் லஞ்சத் தொகையாக பெண்கள் அனுப்பப்பட்டார்கள். காரணம், ஒவ்வொரு மண்ணிற்கும் ஒவ்வொரு நிறமும் அழகும் உடல்வாகும் மாறுபட்டு இருந்தது. இவர்களுக்கு அவர்களை கண்டால், அவர்களுக்கு இவர்களை கண்டால் ஆசை. உலகில் இன்று வரை சலிக்கவே சலிக்காத லஞ்சத் தொகை எது? பெண். பெண்கள் மட்டுமே. பெண்ணை அனுப்பினால் எளிதில் காரியம் நடக்கும். பெண்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அனுப்பும் இடத்திற்கு போயாக வேண்டிய இழிநிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். நான் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் சொன்னது போல், நாகரிகமும் ஊழலும் பரிணாம வளர்ச்சி பெற்று காரியம் சாதிக்க பெண்கள் தாங்களாகவே செல்வது பரிணாம வளர்ச்சி என்னும் சோகம். உனக்காக நான் என்ன போவது? எனது வளர்ச்சிக்காக நானே போய்கொள்கிறேன். பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டம் இது. நிலப்பரப்புகளில் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள் இப்படி வளர்ந்து நிற்கின்ற வேளைகளில் எதுவுமே தெரியாமல் கண்டுபிடிக்கப்படாத அமெரிக்காவில் ஓரினம் இரும்பையும் தங்கத்தையும் மீறி வைரங்கள் போன்ற கற்களை கண்டுபிடித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு போதை பானம், அதாவது ஒயின் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இப்போது லஞ்சத் தொகையாக இங்கு பெண்கள் பரிமாறிக்கொண்டிருக்க, கண்டுபிடிக்கப்படாத அமெரிக்காவில் இன்னொரு லஞ்சப் பொருளாக மது கண்டறியப்பட்டது. திராட்சை ரசம் என்னும் பெயரில் உச்சத்தில் இருந்தார்கள் அந்த மனிதர்கள். அந்த மனிதர்களின் பெயரை சொன்னால் உங்களுக்கு இலகுவாக புரியும். அவர்களின் பெயர் மாயன்.